நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரி சில விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்ப எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாற ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்கிறாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க சார். எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. லைக் கர்ணர் மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு எந்த வேணுமோ, இது வேணுமா எடுத்துக்கோ, இதுக்கு பணம் வேணுமா எடுத்துக்கோ, இல்ல பாசம் வேணுமா எடுத்துக்கோ. ஸோ அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்பேன்னா இந்த மீனராசி நேயர்களை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி சார்? ஆமாம், காலப்புருஷ தத்துவத்தின் 12வது ராசியாக நம்ம சாக்ரிஃபிஷியலான ஒரு ராசியாகிய குருவின் ராசியாக மீனராசிக்காரர்களுக்கு 2026 செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஹோப், இல்லை இது சமாளித்து வந்துடலாம், இதனால வந்து நம்ம வாழ்வாதாரம் ஒன்றும் அப்படி ஒன்றும் கெட்டு போயிடாது, நம்ம நினைச்ச அளவுக்கு அது பெரிய விஸ்வரூபம் ஆகாது, நம்ம சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு நல்ல ஹோப்பும் உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருதுங்க. கண்டிப்பா சார். நான் கொடுத்தே பழகிட்டேன் சார். எனக்கு எப்போ சார் இன்கம் வரும், எனக்கு எப்போ சார் தொழில மாற்றங்கள் வரும்னா என்ன சார் சொல்லுங்க? கண்டிப்பா. இப்ப பாருங்க, சனி பகவான் ராசிக்குள்ள இருந்து ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது ஒரு இருளடைந்த கிரகம் நம்மளுடைய மனசுக்குள்ள வந்ததுன்னா என்ன ஆகும்? இணைபுரியாத ஒரு பயம் கொடுக்கும். ஆனா இந்த ஜூன் மாசம் ஆன குரு பெயர்ச்சி ராசியவே குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சனியின் கோர பார்வை வந்து கம்மியாயிருச்சு. அந்த சனியின் கோர அந்த ஜென்ம சனி வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இருந்த அமைப்புலேருந்து தன்மைப்படுத்துகிற மாதிரி நல்ல ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த கஷ்டத்துலேயும் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பாகி அடுத்தவங்களுக்கு நம்ம போய் போராடி இப்போ நம்ம விஷயமே கொஞ்சம் பிரச்சனையாக ஆட்டங்கள்லுதுங்கிறப்போ நமக்கு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி ஒன்றும் நாம் வந்து நடுரோட்டுக்கு வரப்போகிறது இல்லை, நமக்கு சில சாதகமான ஹெல்ப் வருது, நமக்கும் வந்து பிரச்சனை வந்து கைமீறி போகாத அளவுக்கு நம்மளால பார்த்துக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த குருவின் பார்வை கொடுக்குதுங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு வருகிறார். யாரு? ராகு. 5ஆம் இடத்துக்கு கேது போறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? குருவின் பார்வையும் பெறுகிறார். இதுவரை இந்த 3 மாசம் 4 மாசம் மட்டும் நீங்க ஓரளவுக்கு சமாளிச்சிட்டீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சி நம்ம பாசிட்டிவா இருக்கும். இந்த ஜென்மசனினால நான் கஷ்டப்பட்டதுனால எனக்கு அடுத்தது நான் எப்படி என்னால் டெவலப் ஆக முடியுங்கிறத ஒரு யுக்தி தான் எனக்கு கிடைச்சதே ஒழிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயும் இந்த ஹார்ட் ஒர்க்னாலேயும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இதுக்கு மேல நான் என்னத்தை கஷ்டத்தை பார்க்க போறேன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருதுங்க. கண்டிப்பா சார். என்னதான் எனக்கு 1000 நல்லதெல்லாம் நடக்கட்டும், எனக்கு காதல் இல்லையேப்பா, எனக்கு கல்யாணம் ஆகலையே, இல்ல கல்யாணம் ஆகி என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சார்? ஆமா, கடந்த 6 மாசமாக நிறைய மீனராசிக்காரர்கள் வந்துங்க இந்த காதல் பிரச்சனை நல்லா போயிட்டு இருந்தது சார். திடீர்னு இப்போ வந்து ஃபோன் கட் பண்ணிட்டாப்புல சார், என்னை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாங்க, என்ன சார் நீ என்ன தப்பு பண்ணனே எனக்கு தெரியல, அதனால நான் வந்து மன உளைச்சல் இருக்கேன் அப்படிங்கிறப்போ அது நீ பண்ணலப்பா, அவங்க பண்ணலப்பா, உன் ஜென்ம சனி தான் உனக்கு பண்ணியிருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்களுக்குலாம் பாருங்க, இப்போ அந்த செப்டம்பர் மாதம் 2026க்கு அப்புறம் ராகு கேதுவும் நல்லா 11ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வையும் ராசி பெறறனால பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவு தானே ஒழிய அது வந்து மனசை வருடுற மாதிரியோ ஒரு பெர்மனண்டான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ இந்த ஜென்மசனி ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அவர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும், அவர் வந்து மன உளைச்சல் ஆகணுங்கிறது தான் சனி பகவானுக்கு கொடுத்த கட்டளை கடவுளால். அவர் வேலையை பண்றாரு, அவ்வளவுதான். அதுக்காக இது வந்து கடைசியா பாத்தீங்கன்னா இது நல்லதுக்கு தான் நடந்ததுங்கிற மாதிரி தான் முடியுமே ஒழிய இது வந்து நம்ம ஒரு தவறான ஒரு பர்மனண்டான இழப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அதனால கல்யாணம்
காதல் கல்யாணம் எல்லா விஷயங்களும் இந்த இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்புகள் என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனியில அது பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் வராது. பட் இருந்தாலும் கைமீறி போச்சு, இது நடக்கவே நடக்காது, எனக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் தவறி விட்டுட்டேங்கிற மாதிரி மன உளைச்சல் அடைய அளவுக்கு உண்மையான அமைப்பு இல்லை. அதனால தைரியமாக இருங்க, எதுவுமே கைவிட்டு போகலை என்பதை நீங்க நம்பலாம். கண்டிப்பா சார். ஊர்ல இருக்கிற எல்லார் ஹெல்த்தையும் பார்ப்பாங்க. உனக்கு உன் உடம்பு நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கே. ஸோ இவங்க ஹெல்த்தையும் சரி, இவங்க அப்பா அம்மா சுத்தி இருக்கிறவங்க ஹெல்த் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அவங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் சரிங்க, நானாச்சும் என்னோட தொழில் வேலையில ஏதோ இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்டேன் சார். திடீர்னு அம்மா அம்மா கிட்ட இருந்து ஃபோனு, குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்கங்கிறாங்க, அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுக்காக திடீர் செலவு பண்ண வேண்டியதா நான் போச்சு. ஆல்ரெடி நான் டைட்ல தான் இருந்தேன், இதுக்காக இன்னொரு லோன் போட வேண்டியதா போச்சுன்னு ஏதோ ஒரு லோன், ஏதோ ஒரு ரீசனுக்காக, நம்மளுடைய பேரண்ட்ஸுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம்தான் சனி பகவான் பண்ணுவார் இப்போ மீனராசிக்காரருக்கு. ஆனால் இது வந்து அந்தந்த காலகட்டத்தில் அது செய்ய வேண்டிய ஒரு வினைய ஒழிய இதனால் வந்து வாழ்க்கையே எனக்கு இருளடைந்து போயிடுச்சுங்கிற அளவுக்கு பயம் இல்லை. இது வந்து உங்களுடைய கடமையை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் கைமீறி சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற விதிக்கப்பட்டதுக்கு நீங்கள் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆனால் இது எல்லாம் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் ஃப்யூச்சரில் இருக்குது. அதனால இந்த வரக்கூடிய ராகுகேது பயிற்சி எல்லாமே மீனராசிக்கு அடுத்த கட்ட ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கண்டிப்பா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் முடிவுகள், அதாவது திருமண விஷயங்கள், நாள் குறிக்கிறது, இவரை தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்றது, அல்லது நம்பி போய் ஏமாறுறது, ஒரு ஒரு பங்குதாரர் பார்ட்னர்னு சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆமிக்கிறது, எதுலையுமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது ஆகாது. இப்போ போய் ஒருத்தங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு என்னதான் குருவின் பார்வை வந்தாலும் ஜென்மசனிங்கிறது ஒரு தீய கர்மாவை கரைத்து கொண்டு இருக்கிறோங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டண்டான எந்த டெசிஷனாக இருந்தாலும் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போட்டு இப்போ வந்து சர்வைவல் சர்வைவல் சர்வைவல், நோ க்ரோத். சர்வைவலாக இருந்து நான் வந்து பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சாவே போதுண்டா அப்படிங்கிற அமைப்பில் தான் நீங்கள் இருக்கணுமே ஒழிய அதிக எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளக்கூடாதுங்கிறத நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை. கண்டிப்பா சார். நீங்களும் விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போவதில்லை அப்படின்னு நினைக்கிற மீனராசினியர்கள் தான் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி.